தேர்டு குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச்க்கு வந்திருக்கோம். எட்டரை வெர்சஸ் தாயனூர். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. எட்டரை 3 ஓவர் மேட்ச், நோ பவர் பிளே, 3 பவுலர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜெகன் ஸ்டேக்கில், ஓப்பனிங் பவுலர் ஹரி. முதல் பால் மேட்ச்சில் நல்ல யார்க்கரோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. செகண்ட் பால் விட்டு ஆடினாருங்க, வர விட்டு ஆடினாரு. கொஞ்சம் மூவ்மெண்ட் காட்டி ரூம் கிரியேட் பண்ண பார்த்தாரு பேட்ஸ்மேன். அங்கே பவுண்டரிக்கான வாய்ப்புகள் இல்லாமல் ஃபீல்டிங் பார்த்துருக்காங்க. 2. தேர்ட் பால் ஒரு பஞ்ச், ஒரு கவா டிரைவ் டேரக்டாக பட்டிருக்கு. உள்ள வந்துட்டாரு. அடுத்த ரன்னுக்கு ஓடிட்டாங்க. வேகத்தை கம்மி பண்ண போட்டாங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி ஒர்க் பண்ண பார்த்தாரு ஆன் சைடில். கண்ட்ரி பக்கம் போயிருக்கு. நல்ல த்ரோ வந்திருக்கு. பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக விக்கெட்டாக மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்கிட்டியாக ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு குத்தும். அதுக்கப்புறமா அந்த பந்து முதல் பால் போட்ட மாதிரி ஒரு யார்க்கருக்கான முயற்சி. நல்ல த்ரோ, பிக்காக வந்தாங்க. சிங்கிள் மட்டும்தான். எண்டா ஃபர்ஸ்ட் ஓவர். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7, நோ விக்கெட்டு தாயனூர். செகண்ட் நியூ பவுலர் மதுபாலன். வேகம் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் அவுட் சைட் ஆப்ஷன் போட்டார். இன்சைட் அவுட்டுக்கு இடம் கொடுக்கல. அங்கே 2வது ரன்னுக்கான டைமிங் கொடுத்துட்டாங்க. கப்புள் ஆஃப் ரன் கிடச்சிருக்கு. சேஃபாக வைக்கிறது பெட்ரு. விட்டு கொடுத்து போட்டார். லேட்டாக பட்டுச்சு. பவர்ஃபுல்லாக ஸ்டக் பண்ண முடியலை. பிடிச்சிருச்சுன்னா இப்பையும் விக்கெட்டு. கண்டிப்பாக விக்கெட்டுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. மிஸ் ஆகியிருக்க வேண்டும். பிரில்லியன்ட் பாலுங்க. கண்டிப்பாக பேக்வர்ட் மூமெண்ட்டில் விட்டுட்டாங்க. ட்ரிகர் மூமெண்ட்டில் விட்டுட்டாங்க. விட்டு கொடுக்காமல் போட தான் பார்க்குறாரு மேக்ஸிமம். இங்கே மேக்ஸிமம் 1 2 மாற்றுறதே கஷ்டம். அதனால விட்டு கொடுக்க மாட்டுறாரு. ஜன்கான். முதல் விக்கெட் பறி போயிருக்கு தாயனூருக்கு. சத்யராஜன் ஸ்டேக். போன பால் வைடு. நின்ன இடத்துலேருந்தே பிடிக்க பார்த்தாரு. லைனை கவர் பண்ணி ஆடலை. அது கேரி ஆகாது. ஆக்சுவலாக அடிக்கிற காற்றுக்கு உள்ளே வந்திருக்கும் பேட்டில் போட்டிருந்தாலும். 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க தாயனூர். தேர்ட் நியூ பவுலர் முக்கில். முதல் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் எதுலையோ பட்டுச்சு. எதில் இருந்தான்னு தெரில. விக்கெட் இப்போ போயிருக்கு. எஸ், லெஃப்டி பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காங்க. போன பால் வைடு ப்ளஸ் விக்கெட்டை பார்த்தோம். சுரேஷ் ஸ்டைக்கில் நியூ பேட்ஸ்மேனா நல்ல இடத்துல போட்டாங்க. லோட்டஸ் பால் பாட்டம் ஆஃப் த பேட்டில் எடுத்தார். லாங் ஆஃப் ரொம்ப டீப்ல ஏற்றி வச்சுருக்காங்க. விக்கெட் கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணில் மீண்டும் ஒரு ரன் அவுட். மீண்டும் ஒரு விக்கெட்டை பார்க்குறது. நியூ பேட்ஸ்மேன் தமிழ் ஸ்ட்ரைக்கில். ஓ, லெக் சைடில் வரும்னு எதிர்பார்த்தா டிவியேட் ஆகிருக்கு பந்து. இதெல்லாம் விட வாய்ப்பு கிடையாது. இளையராஜா விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க. டார்கெட் 17 ரன்ஸுக்காக முகில் மற்றும் மதுபாலன். முகில் ஸ்ட்ரைக்கில். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ரங்கராஜ். முதல் பால் கேட்சா கேரியாக வாய்ப்பு இல்லை. குத்தி திரும்பி இருக்கு. ஐயோ, நான் டாமினன்ட் சைடு போயிடுச்சு. அங்கே பாருங்க ஃபீல்டிங்க. பேக்கப் போனவர் முன்னாடி போய் தடுத்து கொடுத்தாரு. 3 ரன் ஓடி இருக்காங்க. மதுபாலன் ஸ்ட்ரைக். ஐயோ, லோவாக போயிடுச்சு. பேலன்ஸ் மிஸ் ஆகி போச்சு அந்த ஃபீல்டருக்கு. சத்யராஜ் அவருக்கு ஒரே கையில் ஸ்டாப் பண்ணாங்க. ஒரே ரன் மட்டுமே. 3வது பால் ஸ்லோவராக தூக்கி போட்டார். ரொம்ப ஃப்ளோட்டு கொடுக்கல. கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி தரையோட ஓட்டி விட்டார். சிங்கிள். ஃபுல் பிளேடை காட்டினார். எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தரும் மூலியமாக. ஸ்விங் அண்ட் மிஸ். கொஞ்சம் அந்த லைனை கவர் பண்ண முடியலை. ஓ, காலில்
எதிர்பார்த்ததை விட இன்கமிங் பாலாக இருந்திருக்குது. முதல் ஒரு முடிவில் ஸ்கோர் 7. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. செகண்ட் நியூ பாலராக சத்யராஜ் வந்திருக்காங்க. 12 பால் பாக்கி இருக்குது, 10 ரன் தேவை. ரீச் அவுட் பண்ண முடியலை, பட் மேனேஜ் பண்ணி ஆடிட்டாரு. ஒரு நல்ல ஸ்ட்ரோக், 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. செகண்ட் பால் அந்த ஃப்ளோட்டில் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸ்விட்சுக்கு ட்ரை பண்ணாலுமே நல்ல ஃப்ளோட்டு கொடுத்து தூக்கியே போட்டார். சிப் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக செக் ஷாட், கைக்கு கேரியாக வாய்ப்பு. அந்த கேட்சை விட்டு தரல. மாஸ்டர் கிளாஸ் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் முக்கிலோட விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேனா இளையராஜா. நல்ல ஸ்டாப்பு, கேட்சை பிடிக்க முடியலாட்டியுமே. வேகம் கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஸ்லிப் வச்சுருக்காங்க. தேர்ட் மேனை உள்ளே வச்சு போட்டிருக்காங்க. கல்லியாகவே வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். தேர்ட் மேனில் ஆளே இல்லைன்னு சொல்லலாம். 2 ஓடி இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே ஓப்பன் அவுட் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் பால்ஸ் வேகம் கொடுக்காம வித்து கொடுக்காம தூக்கி போட நீங்கள் தான் வெயிட் பண்ணி ஆடணும், இங்கே ப்ளேஸ் பண்ணி ஆடணுங்கிற மாதிரி கட்டாயத்தை கொண்டு போகிறாங்க பேட்ஸ்மேனை. விக்கெட் டு விக்கெட் டெலிவரி. இந்த ஓவரில் எக்ஸ்ட்ரா பேஸ் போடப்பட்டு பார்த்த ஒரே பந்து இந்த பந்து தான். 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13. 1 விக்கெட் விட்டு 8 ரன். லாஸ்ட் ஓவர் போட நியூ பவுலர் பிரகாஷ் வந்திருக்காங்க. 6 பால் 4 ரன் தேவை. லோட்டாஸ் பால் கொஞ்சம் லீன் பென் பண்ணி தான் நின்னார், லோவாக நின்னார். செகண்ட் பால் போன ஓவர்லேயே இதே ஷாட் ஆட பார்த்தாரு. ஸ்டெம்பு க்ளோஸாக வந்துச்சு. இன்னும் ஃபைனாக போக வேண்டியது, இங்கே போக வேண்டியது. அவர் யூஸ் பண்ணுற பாட்டம் ஹேண்டுக்கு ஸ்ட்ரெயிட்டில் போயிடுச்சு. மேபி விட்டுருந்தா ஒய்டு போக வாய்ப்பு இருந்துச்சான்னு தெரில. துரத்தி ஆடிட்டார். வச்சுட்டாங்க, சிங்கிள் மாற்றிட்டாங்க. ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணி ஸ்கோர்ஸை லெவல் பண்ணுறாங்க. 1 ரன் தேவை. ஓடிட்டாங்க. அந்த 1 ரன்னை ஓடி எடுத்து மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ த மேட்ச் ஒன் பை 8 ரன். நாடுகள் முழுதும் வரிப்புலி கொடி பறக்க வைத்து அழகு பார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதுள்ள திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம். விழாக்குழு சார்பாக